வணக்கம். தேனி சமையலில் இட்லி தோசைக்கு ஏதுவான புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10, 5 அல்லது 6 பல் தேங்காய், 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு 6 சின்ன சைஸில் பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு வத்தல், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கூடுதலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்க்குறேன். இது 2 நல்லா செவந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிச்சம் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அதில் வத்தல், அப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரையும் வதக்கிக்கிடலாம். அடுப்பு எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உளுந்து இதெல்லாம் கருகிரும் இல்லாட்டினா. கடைசியாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துடலாம். அதனுடைய ஈரத்தன்மை போய் அது சுருள ஆரம்பிக்கும். உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி இந்த கலவையை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிக்கிடலாம். அப்புறம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதுக்கு தாளித்தம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதே வாணலில் 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தலை இதில் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம தாளித்தம் பண்ணியாச்சு. இதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கிடலாம். இப்போ நமக்கு புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.